ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். திருவார் திருவாய் திருமேனியராய் குருவாய் இந்த மருவூர் வந்து தாயாய் ஆகித்தயவுகள் காட்டி அருள்நெறி வளர்க்கும் அன்னை ஆதிபராசக்திக்கு இந்த யுகத்தில் இந்த ஜகத்தில் பெயர் அருள்திரு பங்காரு அடிகளார். செந்தமிழ் மந்திரம் செவ்வாடை திருக்குலம் தாயினர் வழிபாடு தன்னருள் வெளிப்பாடு அருள்வாக்கு தேனமுதம் கேட்டறிய கண்டறிய கேட்டறியா கண்டறியா அற்புதங்கள் நினைவால் கனவால் நினைத்தவுரு எடுத்தால் நெடுந்தொலைவுக்கென வெளிப்பயணத்தால் நெஞ்சுருகி நினைப்பவரின் நெடுந்துயரம் நீக்குகிற அருள் ஆற்றல் பாமரர் போல் தோற்றம் பகவான் போல் ஏற்றம். இந்த யுகத்தில் இணையில்லா அவதாரத்திற்கு கோபாலர் பெருமகனாரும் மீனாம்பிகை திருமகளாரும் இட்ட பெயர் பங்காரு. குருவின் பெயரை வாயால் சொல்லக்கூடாது என்பது விதி. எனவே அடிகளார் என அன்பாக அழைப்போம். மாதா பிதா குரு தெய்வம் என்பது மரபுவழி நம்பிக்கை. ஆனால் மேல்மருவத்தூரில் தெய்வத்தின் தெய்வமான ஆதிபராசக்தி தெய்வம் பிதாவின் உருவந்தாங்கி மாதாவின் செயல் தாங்கி குருவடிவாகி வந்து திருவடி நீட்டுகிறது. தேரவழி காட்டுகிறது. இதுதான் மேல்மருவத்தூர் அற்புதம் மேல்மருவத்தூர் அனுபவம். ஆனால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கருப்பொருள் ஆன கருணை தெய்வம் அடிகளார் என்னும் கார்மேனி கொண்டு உலவுகிறபோது தன் மேன்மைக்கும் மேன்மையான பரம்பொருள் நிலையை வெளிப்பட்டு காட்டிக் கொள்வதே கிடையாது. என்றாலும் சிற்சில வேளைகளில் மேம்போக்காகச் சொல்லுகின்ற சில வார்த்தைகளில் மேன்மையும் பரத்துவமும் போவதுண்டு. உணர்வார் உணரவரும் உபதேசங்களே அவை. ஒருமுறை தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஆசிபெற அந்த தொண்டனும் சென்று இருந்தான். அந்த பொறுப்பாளர்களில் பல நிறுவனங்களை திறம் நிர்வகித்து தற்போதும் ஒரு பெரிய நிர்வாகப் பொறுப்பை ஏற்றிருப்பவர். இன்னொருவர் ஒரு ஆராய்ச்சி மையத்தில் பொறுப்பு மிகுந்த ஆராய்ச்சி அலுவலர். ஒரு தேர்ந்த பொறியாளர். ஒரு முதுனி லை பட்டம் பெற்ற பெண் மருத்துவர். இரு தொழில் முனைவோர். ஒரு கல்லூரி பேராசிரியர். இன்னும் பலர். அடிகளார் சொன்னார்கள், சார், நீங்கள் எல்லாம் எவ்வளவு படித்தவர்கள், எவ்வளவு பெரிய நிர்வாகிகள், பெரிய உத்தியோகம் பார்ப்பவர்கள். நீங்க இந்த சிவப்பு ஆடையை கட்டிக்கொண்டு அலைவதால் உங்களை எல்லாம் ஏதோ சாதாரணமாய் பரதேசி ஒன்றுமில்லாதவன்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்கள்லாம் இனிமே நீங்க யார்னு சொல்லிக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் ஒரு இடைவெளி கொடுத்துச் சொன்னார்கள், சார், இனிமே பரதேசிக்குத்தான் சார் காலம். பரதேசிக்குத்தான் என்று சொன்னபோது சைகையாக தன்னை காட்டிக்கொண்டார்கள். அங்கேதான் சொல்ல வேண்டியதைச் சொன்ன சூட்சுமம் இருக்கிறது. தன் தொண்டர்களை உலகியல் ரீதியாக கூடச் சாதாரணமானவர் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது என்னும் தாய்மை தவிப்பு ஒருபுறம் வெளிப்பட்டது. ஆனால் தன்னை காட்டிப் பரதேசி என்று எளிமையாய்ச் சொன்ன ரகசியம் என்ன? என் பிள்ளைகளே, நீங்களெல்லாம் எந்த நிலையிலிருந்தாலும் எத்தொழிலைச் செய்தாலும் நீங்கள் இந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களே. நான் அப்படியல்ல. நான் பரதேசி. விண்ணுலகை மண்ணுல கையெல்லாம் கடந்த அப்பாலுக்கு அப்பாலாய் ஆன தேசம் உண்டல்லவா? அந்த தேசத்தைச் சேர்ந்தவன். எந்த தேசத்தின் எல்லையிலும் கட்டுப்படாத தேசத்தைச் சேர்ந்தவன். தேசன் கடந்த தேசி. நான் பரதேசி. எனக்கே இனிக்காலம் என உபதேசித்து அருளினார்கள். I am the son of God. நானே தேவகுமாரன் என்று முழங்கினார் முன்னொருவர் இயேசு கிறிஸ்து. I am the prophet. நானே தேவதூதன் என்று முழங்கினார் பின்னொருவர் நபிகள் நாயகம். இன்றோ ஆச்சாரியபீட நாயகர் என்றும் ஆன்மீககுரு என்றும் அடிகளார் என்றும் உலகமே வியக்கும் வண்ணம் தோன்றும் நிலையிலும் தொண்டனின் தொண்டாய் மட்டுமே தோழமை காட்டுகிற ஆதிபராசக்தி அவதாரம் உணர்வார் உணர ஓடுகிற ஓட்டத்தில் உதிர்த்து விட்ட ஒரு உபதேச மந்திரந்தான் இந்த பரதேசி என்னும் ஒப்பில்லா மந்திரம். உணர்வார். இன்னொரு சந்தர்ப்பம். அடிகளாரின் திருவுருவச் சிலை செய்ய சிறப்புமிகு சென்னையில் சீர்மிகு தொண்டர்கள் ஆர்வமுடன் இறங்கினார்கள். இந்தியாவில் தலைசிறந்த ராஜஸ்தான் சிற்பி. சிறந்த ராஜஸ்தான் பளிங்குக்கல். இன்றைய உலகில் ஆன்மீக ராஜஸ்தானம் நிலை பெற்ற அடிகளார்க்கும் சிலை. தொழிலில் தோல்வியே காணாத தொல்பெரும் சிற்பி துவண்டு போனார். காரணம், சிலையெடுக்க ஒளியெடுத்த முயற்சியெல்லாம் தோல்வி. அயர்ந்து போன அவர் மிக அயர்ந்து போன தொண்டர்களிடம் சொன்னார், ஐயா, நான் ஏதோ மனிதருக்குச் சிலை செய்வது போல் செதுக்கிவிடலாம் என்று சாதாரணமாக நினைத்தேன். என்னால் முடியவில்லை. கோயிலில் இருக்கிற குருஜி என்று சொன்னீர்கள். அவருடைய பரிபூரண ஆசியின்றி இதைச் செய்ய முடியாது. அவருடைய முழு ஆசியையும் பெற்று வாருங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். துவண்ட தொண்டர்கள் தோள் கொடுக்கும் பெருமானை நாடி மருவூர்க்கு வந்தார்கள். அம்மா, தங்கள் சிலையை வடிவமைக்க முடியவில்லை, தங்கள் முழு ஆசியும் வேண்டும் என்றார்கள். அடிகளார் கலகல எனச் சிரித்தார்கள். பின் சொன்னார்கள், என்ன சார் இது? காற்றுக்குச் சிலைவடிக்க முடியுமா சார்? நீருக்குச் சிலைவடிக்க முடியுமா சார்? நெருப்புக்கு சிலைவடிக்க முடியுமா சார்? அடிகளார்க்குச் சிலைவடிக்கணுமா சார்? சிரித்தார்கள். அப்படிச் சிரித்தார்கள்.
திரிபுரம் எரித்த சிரிப்பு, விரிசடை சிரித்த சிரிப்பு, மூவினை அழித்த சிரிப்பு, மூழ்வினை பழிக்கும் சிரிப்பு, அருளதை வழங்கும் சிரிப்பு, ஆணவ இருளதை போக்கும் சிரிப்பு, அடியார் இதயக்கம லத்தே பூக்கும் சிரிப்பு. 1000 அர்த்தங்களை அள்ளி வீசும் சிரிப்பு. சிரித்தது உண்மை. ஆனால் அனைவரையும் சிந்திக்க வைத்தது அதைவிட பெருண்மை. வான்திரி பறவைகள் எல்லாம், வெட்டவெளியின் விரிவுகள் எல்லாம், ஐம்பெரும் பூதங்கள் என்னும் ஐம்பெருந் தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தான் தானே ஆகிப்பட்டைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் ஆடுகிற எல்லையில்லாத தனிப்பெருங்கூடத்தில் தலைவன் நானே, தாண்டவமும் நானே என்று சிரிக்கிற சிரிப்பு அல்லவா அது. அன்னை ஆதிபராசக்தி இல்லாத இடம் ஏது? ஐம்பெரும் சக்திகளில் லாத இடம் எது? அண்டம், பிண்டம், ஓர்றிவு முதல் ஆறிவும் அதற்கு மேலறிவும் ஆனாலும் அனுபவிப்பது எது? அது இல்லாத இடம் எது? எல்லா இடத்திலும் இருப்பது ஒம்னி பிரசன்ட் எது? எல்லாமறிந்தது ஒம்னி சாயன்ட் எது? எல்லாம் வல்லது ஒம்னி போட்டன்ட் எது? பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தம் எது? ஐம்பெருந்தெய்வங்களல்லவா? அவையே தானாய், சிலையே தானாய், சிவனே தானாய் நின்ற அது சிலை வடிவில் அடங்குமா என்று 1000 கேள்விக்கும் பதில்களுமாய் நின்ற சிரிப்பின் நீர்மை ஆரறிவார். அவ்வாறு அவரவர் அறிகின்றது அல்லாமல் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே? பிறிதோர் சமயம். இருமுடியணிந்து இந்த ஆண்டு 1994 தைப்பூசத்தை ஒட்டிச் சென்றிருந்த சமயம். அடிகளார் இல்லத்திலிருந்து சித்தர் பீடத்திற்கு புறப்பட்ட போதே தரிசனம் கிடைத்தது. ஒரு 100 தொண்டர்கள் நின்றிருந்தபோது அவனுக்கு மட்டும் நான் போய் வரட்டுமா என்றோர் சமிக்ஞை அடிகளாரிடத்தில் இருந்து கிடைத்தது. நீயும் என்று கேட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. ஓர் 2 பாதுகாவலர்கள் ஒரு பக்கமும் அவன் ஒரு பக்கமும் தொடர்ந்தார்கள். சாலை வரை அவனிடத்தில் பேசாமல் வந்த அடிகளார் அவனிடம் திரும்பி, என்ன அம்மா, மேட்டூர் அணையை நிரப்பிவிட்டதா? சந்தோஷந்தானே என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், அம்மா அணை நிரம்பிவிட்டது. அம்மா அருளுக்கு நன்றி. ஆனாலும் மாவட்டத்தில் தஞ்சை மழை மிக அதிகம். புயல் சீற்றம் அதைவிட அதிகம் ஆகிப்போச்சும்மா என்றான். அம்மா ஆன அடிகளார் சொன்னார்கள், ஆனாலும் அம்மா காப்பாற்றி இருக்கு தெரியுமில்லே. அவன் சொன்னான், ரொம்ப நன்றிம்மா. இனிமேலும் அம்மாதான் எல்லாவற்றையும் காப்பாத்தனும் அம்மா. அடிகளார் சொன்னார்கள், இயற்கைதான் காப்பாற்றணும். இப்போதும் அதே செய்கை இயற்கைதான் என்னும் போது தன்னை நோக்கிய செய்கை. இயற்கை தான் தானே. இயற்கை இயற்கையெல்லாம் தான் தானே. இனி இந்த உலகை காக்க வந்ததும் தான் தானேதான். காப்பாற்ற வேண்டும் என்ற குறிப்பும் காப்பாற்றுவேன் என்ற உறுதியும் தோன்ற தன்னை இயற்கை என்றே உபதேசிக்கும் இயற்கையை எவர் உணர்வார்? எவர் அறிவார்? இயற்கையாய் அவர் எவரோ அவரே அறிவார். அறிவற்று அறியாமையும் அற்ற நிலையிலான இயற்கை அறிவாரே அறிவார். அதை அறியார் அறியார். நமக்கெது வழி? நம்புவாரை காக்கும் நாயகராய் ஆன இயற்கை நடத்துகிற நாடகத்தில் நாமெல்லாம் கருவிகளா? நாமெல்லாம் அங்கங்களா? நாமேதான் நாடகமா? தெரியாது. நமக்கென்ன வேலை? சொல்ல வேண்டியதைச் செய்ய வேண்டியதைச் சொல்லித்தரவும் செய்து காட்டவும் வந்தவள் சொன்னபடி செய்வதைத் தவிர வேறு வேலையுண்டா? கிடையாது. அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் அகப்படாதது, ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் புலப்படாதது, வாழ்த்திற்கும் வார்த்தைக்கும் வசப்படாதது, வந்த வேலையை முடிக்காமல் புறப்படாதது. உயிரார் உயிராய் உயிர் மேவியராய் திருவார் திருவாய் திருமேனியராய் குருவாய் வந்த சூக்ஷூமம் என்ன? ஆராய்ச்சி தேவையில்லை. நாயகன் ஆனவர் நாயகி ஆயினர், நாயகன் நாயகி ஆனதேன் என நானிலத்து உள்ளோர் யாவரும் அறியார். நாம் அறிவோம் என்பது நல்லறிவாகுமோ? மருவூர் மன்னா, மருவூர் மன்னா, திருவூர் தேவே, திருவூர் தேவே, திருப்புகழ் கேட்கும் தெய்வத்திருவே, ஒரு புகழ் உரைப்பேன், உரை கேளாயே என்று அவனாகி வந்த அவள் புகழ் பாடுவோம். தாயாய் ஆன தயவே, உறவே, தானாகவே தாயாய் ஆகும் தன்மை உண்டு என்பதால் தாயாய் வந்தவர் தயவுகள் தேடியே தாயாய் ஆன தயவுகள் அறிந்து ஆடுவோம். உருப்பட வழி தேடுவோம். அதை விடவும் பெரிதாக நமக்கென்ன வழி, நமக்கென்ன வேலை? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.